இதுக்கு நான் அவளை ரிவெஞ்ச் எடுக்க போறேன். என்னடா பண்ண போற? பயப்புல நம்ம விதை விதைக்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே அறுவடை பண்ணிருச்சா? சரி, அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு 9 கோடி வாங்கித்தாமா. என்னடா திடீர்னு ரொம்ப டல்லா இருக்க? நேற்று எக்ஸ் பூர்ணிமாவை பார்த்து பேசணுமா? என்னடா சொன்னா? பேசாமலே இருந்திருக்கலாம். அப்படி என்னடா சொன்னா? லவ் பண்ணும்போது என்ன மாமா மாமான்னு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிட்ட அந்த வாயால இப்ப அவ இடுப்புல இருக்க குழந்தைகிட்ட என்னை காட்டி மாமா பாரு மாமா பாரு மாமா பாருன்னு 3 தடவை சொன்னாமா. அதுக்கு அந்த குட்டி பக்கியம் என்னை பார்த்து மாமான்னு அழுத்தமா சொல்லி வெந்த புண்ணுல வேலை பார்த்துச்சுமா. குழந்தைகிட்ட அப்படிதானே சொல்லுவாங்க. ஏன் இதே சித்தப்பா பாரு பெரியப்பா பாருன்னு சொன்னா ஆவாதா? அப்படி சொன்னா அந்த குழந்தை என்ன ஏன் இவரை சித்தப்பான்னு சொல்ற பெரியப்பான்னு சொல்றேன்னு கேட்கவா போகுது? விடுடா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? இதுக்கு நான் அவளை ரிவெஞ்ச் எடுக்க போறேன். என்னடா பண்ண போற? நீ சீக்கிரமா எனக்கு கல்யாணம் பண்ணுவீ. நான் ஒரு பிள்ளைய பத்து அவளை காட்டி ஆண்டிய பாரு ஆண்டிய பாருன்னு சொல்லி வெறுப்பேத்தணும். ஏய் ஊன்றா. The next day. மம்மி, இந்த மாசம் வேணா நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வருவா? எதுக்கு? இல்ல ஜனவரி மாசம் பொங்கல் ஒரு கூட்டமா இருக்கும். நான் வேணா லைன்ல போய் நின்று வாங்கிட்டு வரேன். எல்லாம் உங்க அப்பா நேத்தே வாங்கிட்டு போயிட்டாரு. நேத்தே வாங்கிட்டு போயிட்டாரா? பயப்புல நம்ம விதை விதைக்க நினைக்கிறதுக்கு முன்னாடியே அறுவடை பண்ணிருச்சா? சரி, அதை விடுடா. உன் சித்தி மகன் சதீஷ் அடுத்த மாசம் யூஎஸ் போறா தெரியுமா? அப்படியா? ஆமா. சரி, அப்பா கிட்ட சொல்லி எனக்கு ஒரு 9 கோடி வாங்கித்தாமா. அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்கடா போறது? என்கிட்ட கடன் வாங்கியோ இல்ல கட்டி வச்சிருக்க வீட்டை வித்தோ கொடுக்க சொல்லு. அது இந்த அமெரிக்காக்காரன்ட்ட கொடுத்துட்டு அமெரிக்கா குடியுரிமை வாங்கி நிரந்தர அமெரிக்கன் ஆகி அங்கே ஏதாவது வீட்டு வேலை செஞ்சு பொழைச்சுக்குவேன். இங்க இருக்கிற வீட்டை வித்துட்டு அங்க போய் நீ வீட்டு வேலை செஞ்சு பொழைச்சுக்குவ. நாங்க உனக்கு கோடியை கொடுத்துட்டு இங்க தெற்கோடியில எல்லாம் நிக்கணும். நின்னாலும் புள்ள அமெரிக்கால இருக்கான் அப்படின்னு பெருமை பெற்றனால